ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நாம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்வீட்டா ட்ரைகலர்ஸ் ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய புதினா எடுத்து அதை நல்லா நைஸா அரைத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணீர் அதிகமாக சேர்க்காமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். புதினாவை வடிகட்டி எடுத்துட்டு அதில் சிறிதளவு எலுமிச்சைச் சாறு, தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கவும். பிறகு டேஸ்டுக்காக ஸ்ப்ரைட், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலக்கவும். கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி சேர விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணவும். பிறகு நாம கலக்கி வச்சிருக்கிற புதினா சாறை அடுப்பில் வைத்து கலக்கவும். பத்து நிமிடம் கலக்கிக்கிட்டே இருக்கவும். 10 நிமிடம் கழித்து நல்ல கெட்டி பதத்துக்கு வரும். பிறகு 2 கிளாஸ் எடுத்து அதில் ஊற்றிவிட்டு அப்படியே ஆறவிடவும். இதில் புதினாக்கு பதிலாக கிவி பழமும் யூஸ் பண்ணலாம். கிவி பழம் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்ப்ரைட் மட்டும் சேர்க்காம செய்யலாம். அடுத்ததாக மில்க் ஜெல்லி செய்ய ஒரு கடாயில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், அதனுடன் பால் பவுடர் தேவையான அளவு, பிறகு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்கவும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலக்கவும். பிறகு கலக்கிய பாலை அடுப்பில் வைத்து நன்றாக கலக்கவும். 10 நிமிடம் கலக்கிட்டே இருக்கவும். 10 நிமிடம் கழித்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். நல்ல கெட்டி பதத்துக்கு வந்ததும் முன்னாடி ஊற்றி வைத்த புதினா ஜெல்லியுடன் மில்க் ஜெல்லியையும் ஊற்றி அப்படியே ஆறவிடவும். நாம முதல்ல ஊற்றிய புதினா ஜெல்லி ஆறின பிறகு கைய வச்சு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். அப்புறம்தான் மில்க் ஜெல்லிய ஊற்ற வேண்டும்.
பிறகு ஆரஞ்சு ஜெல்லி செய்ய ஒரு கடாயில் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அதில் தேவையான அளவு சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கலக்கவும். கலக்கிய ஆரஞ்சு ஜூஸை எடுத்து அடுப்பில் வைத்து நல்லா கலக்கவும். 10 நிமிடம் நன்றாக கலக்கவும். 10 நிமிடம் கழித்து பார்த்தால் நல்ல கெட்டி பதத்துக்கு வரும். இப்பொழுது கெட்டியான ஆரஞ்சு ஜூஸை எடுத்து நாம முதல்ல ஊற்றிய ஜெல்லி ஆறின பிறகு ஊற்றவும். இப்பொழுது ட்ரைகலர்ஸ் ஜெல்லி இஸ் ரெடி. ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.